தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியலிலிருந்து துறவரம் பூண்டிருக்கின்றார். அரசியலிலிருந்து ஓய்வு என்று அறிவித்திருக்கின்றார். அது எங்களை போன்ற இளைஞர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று செயல்படுவதற்காக எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் என்ன சொல்கின்றாரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். அது செயல்படுத்துவதற்குத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பணியாற்றுவோம். ஐயா அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வழிநடத்துவார்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாரும் செயல்படுவோம். இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் நாங்கள் 1989 இந்த இயக்கத்தில் இணைந்த போது முதலிலே பார்த்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த மாமனிதர் என்ன சொல்கின்றாரோ அந்த கட்டளை ஏற்று நாங்கள் செயல்படுவோம். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுமே நாங்களால் இத்தனை ஆண்டு காலம் 37 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் உழைத்திருக்கின்றோம். எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாமே ஐயா அவர்கள் சொல்கின்ற கருத்தை ஏற்று இன்றைக்கு செயல்பட தயாராக இருக்கும், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கட்சி உறவு கட்சியிலிருந்து இப்படியே பழகின எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு கூட பாருங்கள், எங்களது போன வாரம் வேளாண் நிதிநிலை அறிக்கை நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார். இன்றைக்கி கூட ஷேடோ பட்ஜெட். இன்றைக்கி இந்திய அரசியலிலே, தமிழக அரசியலிலே இதுவரைக்கும் எந்த இயக்கமும் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த ஷேடோ பட்ஜெட் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கி இயக்கம் நல்லா வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்கு. நல்லா போகும். எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்.